தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் சஜி என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அக்கட்சியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சிப் பணிகளுக்காக சென்னை சென்றிருந்த போது உயிர் பிரிந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கட்சியின் உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தி வருகிறார். தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரை கட்டமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட செயலாளர்களை 6 கட்டங்களாக அறிவித்துள்ளார் விஜய். கடைசியாக 2 தினங்களுக்கு முன்பாக 19 மாவட்ட செயலாளர்களை நேர்காணல் செய்து பொறுப்பு வழங்கியிருந்தார். இப்படியாக இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் 114 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் திருநெல்வேலியைச் சேர்ந்த நிர்வாகி சஜி என்கிற அந்தோணி சேவியருக்கு திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவரது நியமனம் தொடர்பான அறிவிப்பு ஜனவரி 31ஆம் தேதியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தனது மாவட்டத்தில் கட்சிப் பணிகளை தீவிரமாக செய்து வந்த சஜி நியமனத்திற்கு பிறகு கட்சிப் பணி தொடர்பாக இன்று சென்னை சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் சஜி. இவருக்கு வயது 43. உயிரிழந்ததை தொடர்ந்து உடல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளராக பொறுப்பு வாங்கிய சில நாட்களிலேயே மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக 6ஆம் கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட போது விஜயுடன் தனியாக பேசியிருந்தார். பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விஜய் காரிலிருந்து இறங்கி வந்து சஜியிடம் பேசினார். சஜியும் நீண்ட நேரமாக பேசிய நிலையில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார் விஜய். இந்த சூழலில்தான் மாரடைப்பால் சஜி திடீரென உயிரிழந்திருப்பது அக்கட்சியினருக்கு பேரிடியாக விழுந்திருக்கிறது. சஜியின் மரணத்தை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தின் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அன்பிற்குரிய சகோதரர் திரு சஜி என்கிற அந்தோணி சேவியர் அவர்கள் காலமானது மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. என் மீதும் கழகத்தின் மீதும் அளவற்ற அன்பு கொண்டு கழக பணியாற்றி வந்தவர். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார்.